Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அபேல். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். சென்னைனாலே உங்களுக்கு தெரியும், வண்டலூர் ஜூ எல்லாரும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். நானும் எங்கள் மாமா பையனும் நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் போக போகிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூடுவாஞ்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம இங்கேருந்து நம்மளோட ஜூக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர். இங்கேருந்து நம்ம ஜூ வந்து பக்கம்தான், ஒரு 8 கிலோமீட்டர் தான். நம்ம மாமா பையனோட நம்ம இன்றைக்கி ஜூ விசிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் எங்கள் மாமா பையன் நம்மளை இன்னைக்கு சுற்றி பார்க்க கொண்டு போகிறது. ஹாய் ஹாய் வர ஹாய் வர ஹாய். இது ரெபேக்கா, இது லாபன், இது எங்கள் டான், எங்கள் செல்லம். இது என்னோட ஒய்ஃப் வந்து கேமராவுக்கு வர்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுவா. அதே மாதிரி எங்கள் மாமா பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவனும் கேமராவில் வர்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுவான். ஹாய் அப்பு. அப்பு சொல்கிற ஹாய் சொல்கிறேன். வணக்கம் அப்பு. ஓகே ஹாய். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லு. ஹாய். இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலே ரொம்ப ஃபேமஸான சோகோ கம்பெனி. அந்த வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். வண்டலூர் ஜூக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மெயின் கேட் வழியாக வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ள டிக்கெட் கவுண்டர் பார்த்து போய்கிட்டு இருக்கிறோம். காலையில் ஒரு 10:30-11 மணிக்கு தான் வந்திருக்கோம். அதனால் கூட்டம்லாம் கம்மியாக தான் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஒரு ஆளுக்கு டிக்கெட் 200 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 50 ரூபா. அதே மாதிரி நம்ம வண்டியில் போனால் 150 ரூபா. நம்ம பேட்ரி கார் இருக்குல்ல, காரில் போனால் 150 ரூபா. அப்படி உங்களுக்கு தேவையான இதெல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே போங்க. நம்ம டிக்கெட்லாம் எடுத்து நேராக வண்டலூர் ஜூக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். வண்டலூர் அப்படின்றது வந்து அந்த ஊரோட பேர். ஏன்னா அந்த ஜூக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா சுவாஜிகள் பார்க். இன்றைக்கி நம்ம கைடு நம்ம தம்பி தான். ஏன்னா எங்களுக்கு சென்னையை பற்றி எதுவுமே தெரியாது. வண்டலூர் ஜூவை பற்றி இன்றைக்கி நமக்கு சொல்லித்தர போகிறது நம்ம டான்ஸ் தான். என்ன டான்ஸ்? ஓகேவா? ஓகே. நம்ம உள்ளே போகும்போதே இங்கே ஒரு ஃபால்ஸை பார்க்கலாம். இந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி நின்று எல்லோரும் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போதே உங்களுக்கு தெரியும், பெரிய குகை மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவோட திறப்பு விழாவை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க. இந்த ஷூ எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். வாங்க ஷூக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். போகும்போதே நம்ம டாக்டர் அம்பேத்கரோட ஃபோட்டோலாம் வச்சுருக்குறாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போது நம்ம ஷூ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போகும்போதே நமக்கு தெரியும் காலையிலன்றதுனால ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப்கள் எல்லாமே வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி அப்படியே நம்ம நேரம் உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வண்டியில் ஷூ உள்ளே இருக்கிற காட்டுக்குள்ளே லைன் சஃபாரி கொண்டு போவாங்க. அந்த வண்டிக்கு ஃபுல்லாக ஆளானால் தான் உள்ளே கொண்டு போவாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபான்னு நினைக்கிறேன். பா 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 ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மேப்பெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எங்கெங்கே போகணும் அப்படின்றத. இது வந்து கிளைமேட் நல்லா இருக்குது, வெயில் இல்லை, அதனால் சுற்றி பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போகும்போதே ஜூவோட ஒரு கடை இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அங்கே கிடைக்கும். டாய்ஸு அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். இங்கே ஜூவை சுற்றி பார்க்க பெஸ்ட்டு ஆப்ஷன் வாடகைக்கு உள்ள சைக்கிள் கிடைக்கும். சைக்கிள் எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ ஒரு சைக்கிளுக்கு? 35 ரூபா.
1 மணி நேரத்துக்கு 35 ரூபா. நம்ம அட்வான்ஸு 300 ரூபா கொடுக்கணும். 1 சைக்கிள் எடுத்துருக்குறோம். அட்வான்ஸு 1000 ரூபா கொடுத்துருக்குறோம். நம்ம எத்தனை மணி நேரம் போகிறோமோ அதை மைனஸ் பண்ணிட்டு பாக்கி கொடுப்பாங்க. ஓகே, 2 குழந்தை இருக்காங்க. லேடிஸ் சைக்கிள் ஒன்று எலக்ட்ரிக் சைக்கிளும் இங்கே கிடைக்கும். வாங்கினாலும் வாங்கலாம். இந்த மாதிரி சைக்கிள்லாம் எடுத்துட்டு நம்ம சுற்ற போகிறோம். 3 பேருக்கு 3 சைக்கிள் எடுத்துருக்கோம். எங்கள் நீ பிறகு வரைக்கும் அவன் பின்னாடி ஏறிடுவான். அவர் சிங்கிள் நேரம் பின்னாடி சீட்டு கிடையாது. இது லேடிஸ். இங்கே பாப்பா ஏறிக்கிறணும். ஓகேவா? நீ பேக் எடுத்து ஃப்ரெண்டு கிட்டாக்கணே. ஓகே, நீ ஓடிக்கணும். எனக்கு ஓடிக்க அறியத்தில்லை. ஓடிச்ச பைக்கே ஓடிக்காரில்ல, பின்ன சைக்கிள் ஓடிக்க. ஓகே டான், போமா? டான் தான் கொண்டு போகணும். எங்கே போகணுமோ பார்த்துக்கலாம். ஓகே, பாய். நாங்கள் போகிறோம். ஆப்பிரிக்கா பாம்பூன் சைக்கிள்லாம் மிதித்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே தான் மங்கீஸ்லாம் கிடக்குதுங்க. சைக்கிள்லாம் மிதித்து ரொம்ப நாள் ஆச்சு. நீலகிரி கருங்குரங்கு ஒரு மங்கி அங்கே எல்லாம் படுத்து தூங்கிட்டு. ஹாய் ஹாய் மங்கி எந்த மங்கி? ஓகே தெரியுது. சரி, கேமராவில் எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்தால் நம்ம நிறைய மங்கியெல்லாம் பார்க்கலாம். இங்கேயும் நிறைய மங்கீஸ் இருக்கு. மங்கி மரத்தில் மங்கியோ? எவிட? மங்கி நம்ம ஊர்ல நிறைய இருக்கும். இது என்ன மங்கி? சிங்கவால் குரங்கு. தெரியுது. இந்த இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? என் பையன் ஃபஸ்ட் டைமும் சைக்கிளில் உட்காந்துருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இதுதான் மனித குரங்கு. மணி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே போய் அவங்க அம்மா மேலே விழுது. அவங்க அம்மா கிட்ட இருந்து புடுங்குது. அதை பாருங்களேன், அவங்க அம்மா கிட்ட இருந்து புடுங்குது. சூப்பர். அங்கே வருங்களே, ஒரு சின்ன வீடு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்களேன். சின்ன வீடு, அது எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. சின்ன குரங்குலேருந்து பெரிய குரங்கு. இங்கே ஃபுல்லாக மயில்கள் செக்ஷன். பல விதமான மயில்களை பார்க்கலாம். உள்ளே போகும்போது நமக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த காடெல்லாம் மாற்றிட்டாங்க. அப்படின்னா கொஞ்சம் கூட சூப்பராக இருந்திருக்கும். பட்டர்ஃப்ளை இருக்குது.
இருக்கிறதுனால எல்லோரும் மழை பார்க்குறதுக்கு பக்கத்தில் வந்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு கிளிகள் செக்ஷன் தான். நிறைய கிளிகள், நம்ம ஊர் கிளிகள், அதேமாதிரி வெளியூர் கிளிகள்லாம் பார்க்கணும். எல்லாம் கூட்டுக்குள்ளே போட்டிருக்கனால உங்களுக்கு கேமராவில் அந்த அளவுக்கு காட்ட முடியாது. ஹாய் 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 ஹாய். பின்னாடி உட்காந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறான் பையன். ஃபஸ்ட் டைமும் வண்டலூர் வரோம்ல அந்த ஒரு இதில். இன்னும் நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன், பாருங்கள். வா, இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு பஞ்சவர்ண கிளியோட செக்ஷன் தான் பாருங்கள். உள்ளெல்லாம் தெரியும், உள்ளெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே ஒரு ஆள் இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த வானோட கொம்பை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஹாய் ஹாய். சின்ன பிள்ளைங்க எல்லாம் இது கூட வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ள ஃபுல்லாக உங்களுக்கு இது எந்த மோனே? ஈமு. ஈமு வர ஈமு எந்தோ இது அல்ல, ஈமு. ஈமு இந்தியன் காட்டு மாடு. இங்கே நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா. வேலை செய்கிறவங்க வந்து அது கிளி போடுவாங்க. இப்போ என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு என் பாருங்க, பேக்கில் யார் இருக்கான் பாருங்க, ரெபேக்கா. அவன் கொஞ்ச நேரம் அவங்க அம்மா கூட போயிட்டான். ஓகே போ. வண்டலூர் ஜூ பற்றி எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வண்டலூர் ஜூ வந்து இந்தியாவின் முதல் ஜூ அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை லீவு. அதே மாதிரி சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் இந்த ஜூவுக்கே நம்ம வர முடியும். இந்த ஜூ தொடங்கினது வந்து சுமார் 1855 ஆண்டு தான் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த ஜூ வந்து மக்களுக்காக நல்லா சூப்பராக டெவலப்மெண்ட்லாம் பண்ணி திறந்து கொடுத்தாங்க. அது வந்து 1985 ஜூலை 24. இந்த ஜூ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1490 ஏக்கர். அதுலேயும் 1500 விதமான மிருகங்கள் தான் இங்கே இந்த கூட்டுக்குள்ளெல்லாம் இருக்குது. இதுலேயும் 46 வகையான விலங்குகள் இந்த உலகத்தில் அழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. பயங்கரமாக இருக்கு. இது எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நம்ம நேரில் வந்து பார்த்தா தான் அந்த அளவுக்கு பார்க்க முடியும். டிராயிங் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உறங்கணும். இங்கே உங்களுக்கு ஹிமாலயன் பிளாக் டியர் கிடக்கு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, தெரியுதா? இங்கே உங்களுக்கு பெங்கால் டைகர்ஸ்லாம் பார்க்க முடியும். இனி எங்கிட்டு ஸ்ட்ரைட்டு 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 ஸ்ட்ரைட்டு
நாங்கள் போட்டி போட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏய் ஐயோ நம்ம கிட்ட பிடிச்சிருந்தோனே, அப்போ பிடிச்சிருந்தோனே அவன் பா அணில் காட்டு கழுதை தெரியுதா பாருங்க. இப்படி காடுமோன்னு எப்படி செம்ம கியூட்டா இருக்குல்ல வந்து. இதையே நம்ம இங்கே ஜூவில் வந்து பார்த்துட்டோம். இது நம்மளை தேடி வந்த அதிதி, அதாவது நம்மளை தேடி வந்த கெஸ்ட்டு. என்னப்பா சூப்பராக இருக்குல்ல. பார்த்தவன வருது പുലികളിയാണോ ഇത്? കേറാ മേലോട്ട്. ലാഭന കാട്ടുங்க. രാമകുട്ടൻ ആരാടാ? രാമകുട്ടനെ പിടിക്കാൻ പറ്റുമോ? Hi. Oh my God. Hey. சாமி போய்டா கிட்ட வந்துருச்சு பா. இது நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க गाइस. ஏய் அட என்ன வாக்கிங் போறாரு. ഇറങ്ങിയാൽ നിങ്ങളെയൊക്കെ ഞാൻ തീർക്കോടാന്ന്. நமக்கு நல்ல ஒரு இது கிடைச்சிட்டு என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். வேற யாருமே இல்லை இங்கே பாருங்க. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் 4 பேர் 5 பேர் மட்டும்தான் இருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணி வந்துட்டா பார்த்தீங்களா. ஏய் டிங்கு 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 டிங்கு. எங்களுக்கு நல்ல லக்கு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஹாய் ஹாய் ஹாய். ஓ ஹாய். இங்கே பாருங்க. ஹாய் ஹாய். அடுத்து பறவைகளை பார்க்க வந்திருக்கோம். இது வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே உங்களுக்கு அநேக பறவைகள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பாம்புகளை பார்க்க வந்திருக்கோம். இதுக்குள்ளே வந்து அனகோண்டா இருக்குது அப்படின்றதாங்க பார்ப்போம். இது வந்து எல்லோ அனகோண்டா. சின்னது இருக்குல்ல. பாம்பு பார்க்க வரும்போது உள்ள பாம்பு ஸ்டாச்சு பாம்பு இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ரெண்டு 3 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. டைம் போயிட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு நேரம் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஓகே. ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்குமா? நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்குமா?
அடுத்து நம்ம பார்க்க போகிற பாம்பு ராஜநாகம். தலை தூக்கி வச்சிருக்கு பாருங்க. அதுக்கு வீடு கட்டிருக்காங்களா? சும்மா கட்டி வச்சிருக்காங்க. நிறைய முதல்ல இருக்கு, நிறைய முதல்ல இருக்குன்னு நம்மகிட்ட. வந்ததே என் பையன் தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டான். என்ன நம்மகிட்ட ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலையும் அதே மாதிரி ஆமைகள், பல விதமான ஆமைகள்லாம் உள்ள கண்ணாடிக்குள்ளே போட்டு வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. அது வந்து பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. முதல்ல കൊടുക്കുന്നുണ്ടോ? രണ്ടെണ്ണം ഉണ്ടോ? കെട്ടിപ്പിടിച്ചിരിക്കുവാണോ? അയ്യോ, ഇതെല്ലാം കെട്ടിപ്പിടിച്ചിരിക്കാൻ പാരുங்க. വാലി പിടിച്ചിരിക്കുവാണോ? அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு யானைகளை ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாக காட்டு யானைகளை வந்து வளர்க்குறாங்க. தெரியும், தூரமாக நிற்குது, பக்கத்தில் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நேரம் வெளியே போகணும். நல்லா டயர்டாகிடுச்சு, போய் சாப்பிடணும். என்ன அம்மூட்டா நல்லா டயர்டாகிடுச்சு. எலிஃபண்ட் தானோ? எலிஃபண்ட்லாம் பார்த்தாச்சு. இது நேரம் வெளியே போக வேண்டியதான். ஆமாம், எல்லாம் ஒர்க் பண்ணி எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்காங்க. கண்டா അതുകൊണ്ട് ഇട്ടിരിക്കുന്നുണ്ടോ രണ്ടെണ്ണം. അതെന്തോ യെല്ലോ കളർ மஞ்சள் போட்டுருக்காங்க. அப்படியா? மஞ்சள் போட்டுருக்காங்க. ஓ, இரவு விலங்குகள், அதுவும் உங்களுக்கு நேரம் அங்கே போய் பார்க்கலாம். டைம் இல்லைன்னா நாங்கள் அதை போய் பார்க்கலாம், கிளம்புறோம். இதுக்குள்ளே போகணுன்னா நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கலாம். ஃபிஷ்ஷுக்குள்ளே போய் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துருக்கலாம்.
அவ்வளோதானா? சைக்கிளை விட்டுட்டு பே பண்ணிவிட்டு நம்ம நேரம் போகிறோம், சாப்பிடணும். வண்டர்லாவெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு ஐஸ், சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். வண்டலூர் ஜூ பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்து உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நம்ம பிள்ளைங்க விளாட போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். சில்ட்ரன்ஸ் பார்க் வந்தோடனே எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து வீடியோவில் வர்றதுக்கு வந்து ரொம்ப கூச்சப்படுறான். நம்ம ஊருக்கு வரட்டும், இன்னும் வரும்போது இன்னும் வர வீடியோலாம் வருவான். எல்லோரும் அப்படி தான் ஃபஸ்ட் டைமாக வீடியோவில் வர்றதுக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும். வெயில் டைம் வந்து வராதிங்க, ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலி பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு இதாக இருக்கும். ஏன்னா வெயில் அடிக்கும் பாருங்க. ஊருக்குள்ளே ஹோட்டல் வசதி, அதே மாதிரி கேண்டீன் எல்லாமே இருக்குது. கேளுடா, நான் வரேன். சப்போஸ் பண்ண கேளு. வேண்டாம் போ, எல்லாம் தெரியுதா உனக்கு? கேரி மாலை. வா, நான் சொல்றேன் பாரு. வா, நான் ஐடியா சொல்றேன் பாரு. இதை பிடி. இன்னொரு கை பிடி. ஏ, இப்போ இந்த கை எடுத்தா பிடி. புடி மாலை. ഇവിടെ കയറി ഇവിടേക്ക് കയറുന്നിട്ട്. வண்டலூர் வர்றவங்க இந்த பார்க்குக்கு ஏறாமல் போயிடாதீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு அது வந்து பெரிய ஒரு நஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். டாடா, பை பாய்.